ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு. வெண்டைக்காய் போட்டு இந்த பாருங்கள், வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு. அந்த சாம்பார் வந்து நான் எப்படி வச்சேன்னா ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் வைக்கலாம். ஏன்னா நான் என்ன செஞ்சேன், இந்த புளியெல்லாம் கரைச்சி எடுத்து விட்டுட்டேன் இந்த கிண்ணத்தில் 3/4 கிண்ணம். அதுக்கப்புறம் 1½ ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி. இந்த பாருங்கள், நான் எப்பவும் சால்ட்டு தாங்க யூஸ் பண்ணுவேன். வந்து கிறிஸ்டல் இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கிறிஸ்டல் சால்ட் வச்சுருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இனிமேல் தான் தோசைக்கு இந்த சாம்பார் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். அந்த நூல்கோல் கூட்டும் பண்ண போகிறேன். இந்த சாம்பாரில் எல்லாமே உப்பு, காரம் எல்லாம் அந்த புளியெல்லாம் கரைச்சி விட்டு ஒரே பாத்திரத்தில் புளி கரைச்சி விட்டு, அதனால் உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தோழி வாயிலையும் விட்டு பார்த்து டேஸ்ட்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா வெண்டைக்காயை நல்லா கடுகு போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் வெண்டைக்காயெல்லாம் வதக்கி அந்த புளி வந்து கரைச்சி உப்பு, மஞ்சள் பொடி, 1½ ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாமே இதில் ஒன்றாவே போட்டு கலந்து வாயில் விட்டு பார்த்துங்க. ரொம்ப ஈஸியாக வைக்கலாம், யார் வேணாலும் வைக்கலாம். அதனால் அப்புறம் இந்த பருப்பு பார்த்திங்களா வெந்து வச்சுருக்கேன். இந்த பருப்பையும் நல்லா கொதிச்சாச்சு இவ்வளோ நேரம். இந்த பருப்பையும் அதில் விடலாம் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். நூல்கோலில் ஒரு கூட்டு பண்ண போகிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வடை பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், இப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துனேன். நல்லா கரெக்டான பக்குவத்தில் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெகிழ்ந்துருந்தது, அதனால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு பாருங்கள், இந்த இப்படி போட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். நான் பால் கவரில் தான் தட்டி எண்ணெயில் போட்டு எடுப்பேன். ஓகேங்களா? நன்றி.